நடராஜ பெருமானின் பாதார விந்தங்களை வணங்கிக் கொண்டு மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தினால் நடத்தப்படுகின்ற மாணவர்களுக்கான கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டில் பரதநாட்டிய பாடத்திற்கான தரம் 7 வகுப்பின் முதலாம் தவணைக்குரிய அறிமுறை விடயங்கள் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கு அறிமுறை விடயங்களுக்குள்ள விடய உள்ளடக்க பகுதிக்குள்ள வார எண்ணக்கருக்களில் நாட்டிய நூல்களும் ஆசிரியர்களும், நாட்டியத்தின் உட்பிரிவுகள், நவரசம், இசைக்குறியீடுகள், வரலாற்று பின்னணிக்குள்ள புராண வரலாறு பற்றி பார்ப்போம். நாட்டிய நூல்களும் ஆசிரியர்களும் பற்றி பார்ப்போம். பரதநாட்டியத்தில் பல வகையான நாட்டிய நூல்கள் எழுதப்பட்டுள்ளன. அதில் முக்கியமான சிலவற்றை இங்கே பார்ப்போம். முதலாவதாக பரத சாஸ்திரம். பரத சாஸ்திரம் எங்களோட பரதநாட்டியத்துக்குரிய மூல நூல், முதல் நூல். பரதம் சம்பந்தமான சகல விடயங்களும், நாங்கள் பரதன் தோன்றிய வரலாறு, அதிலிருந்து பரதம் கற்பிக்கிற முறைகள் எல்லாம் பற்றி கூறுறது தான் பரத சாஸ்திரம். இந்த பரத சாஸ்திரம் பரத முனிவரால் எழுதப்பட்டது. இந்த பரத சாஸ்திரத்திற்குரிய புத்தகத்தின் ஒரு சாம்பிள் உங்களுக்கு இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அபிநய தர்ப்பணம், இதுவும் காலத்தால் முந்திய நூல். பரதநாட்டியத்திற்கான கஸ்தங்கள், பேதங்கள், பாதநிலைகள் எல்லாம் கூறுற நூல். அதாவது ஆங்கிகம் புவனம் என்ற ஸ்லோகத்தோட துவங்கி நடனம் சம்பந்தப்பட்ட சகல விடயங்களையும் அபிநய தர்ப்பணத்தில் காணலாம். இது நந்திகேசரர் என்பவரால் எழுதப்பட்டது. பரத சங்கீரகம் அறம்பளத்தனர் என்பவரால் எழுதப்பட்டது. மகாபாரத சூடாமணி சோமநாதர் என்பவரால் எழுதப்பட்டது. பரத சேனாதிபதியம் ஆதிவாயிலர் என்பவரால் எழுதப்பட்டது. பரத கலை சித்திரம் டி.கே. ராஜலக்ஷ்மி. ஸ்வபோத நவநீதம் டி.ஆர். அருணாச்சலம் மாங்குடி துரைராஜ ஐயரால் எழுதப்பட்டது. பரதநாட்டியம், இதுவும் பரதம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் காணப்படுற ஒரு முக்கிய நூல். இது பால சரஸ்வதி அவர்களால் எழுதப்பட்டது. அபிநய சார சம்புடம் சேட்டலூர் நாராயண ஐயங்கரால் எழுதப்பட்டது. அபிநய நவநீதம், அதுவும் சேட்டலூர் நாராயண ஐயங்கரால் எழுதப்பட்டது. சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரம் நடனக்கலை, ஆடற்கலை, மாதவி, கண்ணகி ஆடிய கலைகள் பற்றியெல்லாம் கூறுது. இது இளங்கோவடிகளால் எழுதப்பட்டது. இந்திய கிராமிய நடனங்கள், கிராமிய நடனங்கள் பற்றி கூறும் நூல் கபிலவத்சல்யான். நாட்டிய கலை ராகவன் என்பவரால் எழுதப்பட்டது. பரதநாட்டியம், இதுவும் ராகவன் என்பவரால் எழுதப்பட்டது. தெய்வீக ஆடற்கலை வளவூர் ராமையா பிள்ளை அவர்களால் எழுதப்பட்டது. பரத கலை கோட்பாடு கலாநிதி பத்மா சுப்பிரமணியம் அவர்களால் எழுதப்பட்டது. பரதக்கலை பி. சிவசாமி, அவர் ஒரு இலங்கை கலைஞர், யாழ்ப்பாணத்து கலைஞர், யாழ் பல்கலைக்கழக பேராசிரியராக இருந்தவர். அவரால் எழுதப்பட்ட நூல், அவரால் எழுதப்பட்ட நூலின் தோற்றம் இங்கு காணப்படுகிறது. தென்னாசிய வடிவங்களின் நாட்டிய சாஸ்திர மரபு
இதுவும் வி. சிவசாமி அவர்களால் எழுதப்பட்டது. நடனசாரம். நடனசாரம் லீலாம்பிகை செல்வராஜா, தற்போது மறைந்த ஒரு மூத்த கலைஞர். அவரால் எழுதப்பட்ட நூல். அதன் ஒரு தோற்றம் இங்கு காண்பிக்கப்படுகிறது. நூலின் தோற்றம். ஆடற்கலை. அதுவும் லீலாம்பிகை செல்வராஜா என்பவரால் எழுதப்பட்டது. நாட்டியக்கலை. அரங்கவியலும் ஆடற்கலையும், அடுங்கலை ஆடற்கலை, நுண்கலை நடனக்கலை, இலங்கையின் சாஸ்திரிய நாட்டியங்கள், பைங்கலை, பரதநாட்டியம் பேசிக் ஸ்டடி, பரதநாட்டியம் டிவைன் டான்ஸ். இந்த 8 நூல்களும் சுபாஷினி பத்மநாதன் என்ற இலங்கை கலைஞராலேயே அதுவும் எழுதப்பட்டது. தமிழர் வளர்த்த ஆடல் கலைகள். இதுவும் கார்த்திகா கணேசர் இலங்கை கலைஞர் அவர்களால் எழுதப்பட்டது. காலந்தோறும் நாட்டிய கலை. கார்த்திகா கணேசர். சங்கீத ரத்னாகரா சாரங்க தேவர் என்பவரால் எழுதப்பட்டது. சங்கீத தர்ப்பணம். இது சதுரா தாமோதார் என்பவரால் எழுதப்பட்டது. சங்கீத சாராமிர்தா. இது தஞ்சை துளைஜா மகாராஜா என்பவரால் எழுதப்பட்டது. பரதார்ணவா நந்திகேசரனால் எழுதப்பட்ட நூல்கள். நாங்கள் கற்ற விடயங்கள் எழுதப்பட்ட நூல்கள் முன்னுக்கு பார்த்தோம். அது தொடர்பான ஒரு சின்ன மதிப்பீடு. சுருக்கமான விடை தருக. முதலாவது பரத முனிவரால் எழுதப்பட்ட நூல். நாங்கள் ஆரம்பத்தில் முதலாவதாக பார்த்த நூல் பரத சாஸ்திரம். நடனசாரம் எனும் நூலின் ஆசிரியர் இலங்கை கலைஞர் என்று சொன்ன நான் லீலாம்பிகை செல்வராஜா. என்பவரால் எழுதப்பட்டது. இளங்கோவடிகளால் எழுதப்பட்ட நூல் சிலப்பதிகாரம் என்று பார்த்த நாங்கள் கண்ணகி மாதவி என்ற நடன கலைகள் பற்றி கூறுற நூல் சிலப்பதிகாரம். தொடர்பு படுத்துக. அபிநய தர்ப்பணம். அபிநய தர்ப்பணம் பார்த்தோம். காலத்தள முந்தினங்கட நூல். அது எழுதப்பட்டது நந்திகேஸ்வரரால. பரதநாட்டியம். பரதநாட்டியம் என்று முன்னுக்கு பார்த்த நாங்கள் யார் எழுதினது? பால சரஸ்வதி. பரதக்கலை இலங்கை கலைஞரான வி. சிவசாமி அவர்களாக எழுதப்பட்டது. தெய்வீக ஆடற்கலை வளவூர் ராமையா பிள்ளையால் எழுதப்பட்டது. நாட்டியக்கலை சுபாஷினி பத்மநாதன் என்பவரால் எழுதப்பட்டது. அடுத்ததாக நாட்டியத்தின் உட்பிரிவுகள். நாட்டியத்தின் உட்பிரிவுகளாக நாங்கள் நிருத்தம், நிருத்தியம், நாட்டியம் என்ற 3 வகைகள் பற்றி பார்க்க போகிறோம். நாட்டியத்தின் உட்பிரிவுகள் 3 வகைப்படும். ஒன்று நிருத்தம், மற்றது நிருத்தியம், மற்றது நாட்டியம். நிருத்தம் என்றால் தாள கட்டுப்பாட்டுக்குள் அடங்கி கருத்தை புலப்படுத்தாத ஆடல்.
கருத்துன்றது இங்க இடம்பெறவே மாட்டுது. தாளம் லயம் எல்லாம் இருக்கும். ஆனா கருத்து மட்டும் புலப்படுத்தாத ஒரு ஆடல் தான் நிறுத்தமாகும். இங்கு தாளத்திற்கும் லயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. தாளமும் லயமும் முக்கியம். கருத்து மட்டும் எங்களுக்கு வெளிப்படாத ஒரு ஆடல் நிறுத்தமாகும். உதாரணமாக நாங்கள் உருப்படிகள்ல அலாரிப்பு, யதீஸ்வரம் பற்றி சொல்லப்படுகிறது. அலாரிப்பும் யதீஸ்வரமும் கருத்து புலப்படுத்தாத ஒரு ஆடல் உருப்படிகள். அடுத்ததாக நிருத்தியம். நிருத்தியம் ஒரு பாடலின் கருத்து புலப்படும்படி உறுப்புகளால் அபிநயம் செய்து நடனம் புரிதல் நிருத்தியம் ஆகும். நாங்கள் நிறுத்தத்தில் பார்த்த நாங்கள் கருத்து புலப்படுத்தப்படாது. இங்க கருத்து புலப்படும். கருத்து புலப்படும்படி ஆடுறதுதான் நிருத்தியம். தாளத்திடை பாதங்களாலும், தாள லயங்கள் பாதங்களால கொடுப்போம், பாவத்தின கண்களால மற்றும் கைமுத்திரைகளால பிரயோகிப்போம். இப்ப தாளத்தினை பாதங்களாலும் பாவத்தினை கண்கள் மற்றும் கைமுத்திரைகளாலும் வெளிக்கொணர்தல் நிருத்தியமாகும். உதாரணம் சப்தம், வர்ணம். மூன்றாவதாக நாட்டியம் பற்றி பார்ப்போம். நாட்டியம் இயல் இசை நாடகம். இயல் இசை நாடகம் மூன்றும் ஒரு முத்தமிழ். இயல் என்ற வசனத்தை வைத்து அதுக்கு இசை அமைத்து நடித்து காட்டுற அந்த மூன்றும் சேர்ந்தது ஒரு முத்தமிழ். இந்த மூன்றும் சேர்ந்த முத்தமிழ் ஒருங்கிணைந்த கலைதான் நாட்டியம். நடனத்திற்கு சிறந்த ரச அபிநயம், பாவ அபிநயம் இவைகளை தத்ரூபமாக நடித்து காட்டுவதே நாட்டியமாகும். ரசம் என்ற எங்களோட உணர்ச்சியில வர வெளிப்படுற ஒரு தோற்றங்கள், ஒரு பாவங்கள். அந்த பாவங்களை நாங்கள் தத்ரூபமாக நடித்து காட்டுவோம். அழுகிறாண்டா அழுகிறது, சிரிக்கிறாண்டா சிரிக்கிறது, அதுகளை நடித்து காட்டுறது தான் இந்த நாட்டியம். இது ஒரு நடன நாடகமா. ஆடலும் இருக்கும், நடிப்பும் இருக்கும், ரெண்டும் கலந்தது தான் நடன நாடகம். அடுத்ததாக ஒரே ஒரு நடிகை பல்வேறு பாத்திரங்களின் குண அதிசயங்களை அபிநயத்தின் மூலம் வெளிப்படுத்துவது நிருத்தியமாகும். ஒரு நடிகை, ஒரே ஒரு நடிகை பல பாத்திரங்கள குண அதிசயங்களை அபிநயத்தின் மூலம் வெளிக்காட்டுவார். அது நிருத்தியம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப ஒரு நடிகை ஒரு நடனமாது ராமன், சீதை, அனுமான் என்ற பாத்திரங்களை தானே நடித்து காட்டுவார். பல்வேறு பாத்திரங்களை ஒரே ஆளாகவே நடித்து காட்டுறது நிருத்தியம். நாட்டியத்துல பாத்திரங்கள் எத்தனை பாத்திரங்கள் இருக்கோ, எத்தனை பாத்திரங்கள் உள்ளனவோ அத்தனை பாத்திரங்களுக்கும் ஒவ்வொரு நடிகரும் அபிநயம் பிடித்து ஆடுவார்கள். அதாவது ராமன் என்றா ராமனுக்கு ஒரு ஆள், சீதை என்றா சீதைக்கு ஒரு நடிகர், அனுமான் என்றா அனுமானுக்கு ஒரு நடிகர், சிவன் என்றா சிவனுக்கு ஒரு நடிகர். அது சம்பந்தமா இந்த ஒரு படம் தந்திருக்கு பாருங்க. சிவன் உண்மை இருக்கிறா, அவர்களுக்கு சாமரை வீசாக்கள் இருக்கிறோம். அப்படியான ஒரு எல்லா பாத்திரங்களுக்கும் ஒவ்வொரு ஆக்கள் நடிக்கப்படுறதுதான் நாட்டியம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு உதாரணம் ராமாயண கதைகள், மகாபாரத கதைகளே நடிப்பது. நாட்டியத்தின் உட்பிரிவுகளுக்குள்ள மதிப்பீடுல சுருக்கமான விடை தருக. நடனத்தின் உட்பிரிவுகள் எவை? நாங்கள் நிருத்தம், நிருத்தியம்,
நாட்டியம். கருத்தை வெளிப்படுத்தாத ஆடல். கருத்தை வெளிப்படுத்தாத ஆடல் நிறுத்தம் என்று பார்த்தனாங்க. கருத்தை வெளிப்படுத்தாத ஆடல் எது? நிறுத்தம். நிறுத்தியத்திற்கு உதாரணம் 2 தருக. அங்க பார்த்து நாங்கள் முன்னுக்கு என்ன சப்தம் வர்ணம் என்று 2 பார்த்து நாங்கள். இயலிசை நாடகம் முத்தமிழும் ஒருங்கிணைந்த ஆடல் வடிவம் எது? இயலிசை நாடகம் சேர்ந்தது நாட்டியம் என்று பார்த்த நாங்கள். நாட்டியத்திற்கு உதாரணம். கதைகளை மையமாக கொண்டு நாட்டியம் செய்கிற ராமன் சீதை பாத்திரங்கள் பார்த்த நாங்கள். அதுல ராமாயணம், மகாபாரதம். அடுத்ததாக நவரசம் பற்றி பார்ப்போம். கலையானது ரசிகனுக்கு மகிழ்ச்சி ஊட்டும் தன்மையானது. நாங்கள் எந்த கலையை பார்த்தாலும், கலைகள் கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை என்று பல வகையான கலைகள் இருக்கு. அதை நாங்கள் கண்டு ரசிக்கும் போது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான உணர்ச்சி வெளிப்படுவதை காணலாம். நாடக நடன நிகழ்வுகளை அவதானித்தும் ஒரு நாடக நடன நிகழ்வுகளை பார்க்கிறோம். உரையாடல் இசைகளை கேட்கிறோம். உரையாடல் இசைகளை கேட்கிறோம். சிற்பம், ஓவியம் இவற்றையும் பார்த்து பார்வையாளர்கள் அல்லது ரசிகர்கள் உடற்கிளர்ச்சி அடைகின்றனர். இதுவே ரசமாகிறது. ஒவ்வொரு கலைகளையும் நாங்கள் பார்க்கல எங்களுக்கு உள்ளத்துல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒவ்வொரு விடயங்கள் எங்களுக்கு தோன்றும். அதுகளை வெளிப்படுற போது அதுவே ரசம் ஆகிறது. ரசம் கலையின் உயிர். எங்களோட உடம்புக்கு உயிர் எவ்வளவு முக்கியமா இருக்கிறதோ கலைக்கு ரசம் ஒரு முக்கிய உயிராக இருக்கிறது. ரசம் என்பது சுவைக்கப்படுகிறது என பொருள்படும். ஏன் சுவைக்கப்படுகிறது? சமைக்கப்படும் உணவில் உப்பு புளி சேர்க்கையால உணவு சுவை தருவது போல பல வகை அபிநயங்களின் சேர்க்கையால காண்போர் மனதில் சுவை ஏற்படுகிறது. உப்பு புளி கரையலுக்கு சேர்த்து போடைக்குள்ள எங்களுக்கு ஒரு சுவை வருது. ஆனா அபிநயங்கள், பல்வேறு வகைப்பட்ட அபிநயங்கள், சிற்பங்கள், ஓவியங்கள் எல்லாத்தையும் பார்க்கல எங்களுக்கு மனதில ஒரு உணர்ச்சியான ஒரு வெளிப்பாடு வருகிறது. அதை அந்த ரசத்தை சுவை என்றும் சொல்லப்படுகிறது. அப்ப ரசம் 9 வகைப்படும். 9 வகைப்படும் வகையான சுவைகளுமே நவரசம் எனப்படும். இந்த அதில் நவரசங்கள்ல 9 வகையான சுவைகள் இருக்கு. அந்த 9 வகையான சுவைகளும் என்னென்னு பார்ப்போம். முதலாவது சிருங்காரம். சிருங்காரம் என்றா வெட்கம்.
பீபட்சம் அருவருப்பு. பயானகம் பயம். அற்புதம் ஆச்சரியம். காஷ்யம் சிரிப்பு. வீரம் வீரம். ரௌத்ரம் கோபம். கருணா இரக்கம். சாந்தம் அமைதி என்று ஒவ்வொரு கருத்துக்களும் இருக்குது. சிருங்காரம் என்றா வெட்கம். இப்போ இதை படத்தோட நாங்கள் பார்க்கல உங்களுக்கு விளங்கும். முதலாவது சிருங்காரம் என்றா நான் சொன்னான் வெட்கம் என்று. ஒரு காதலன் காதலி சந்திக்கும் போது அவர்களுக்குள்ளேயான அன்பு வெளிப்படும் போது வர வெட்கத்தை சிருங்காரம் என்று நாங்கள் சொல்லுறோம். வெட்கமான பார்வையோட அவட முகம் இருக்கிறது. அடுத்தது பீபட்சம். பீபட்சம் என்றா அருவருப்பு. அருவருப்பு என்றா இப்போ நாங்கள் மரங்கள்ல இலைகள்ல எங்கேயும் புழு அதுகளை காணுவோம். காணைக்குள்ள எங்களுக்கு பார்த்த உடனே ஒரு அருவருப்பு வரும். மழை காலம் என்றா அட்டியதுகள் வரும்போது எங்களுக்கு பார்த்து ஒரு பார்க்கக்கூடாத பார்த்த மாதிரி ஒரு உணர்வு வரைக்கும் அது முகத்துல இப்படி வெளிப்படும். பயானகம் மழை காலங்களில் இடி மின்னல் அதெல்லாம் கண்டு பயப்படுவீங்க. பயப்படும் போது முகத்துல தோன்ற உணர்ச்சி பயானகத்தின் உணர்ச்சி இவ்வாறு இருக்கும். அற்புதம் ஆச்சரியம். காணாத ஒன்றை நீங்க கண்டுட்டீங்க. இறைவனை கும்பிடுறீங்க. இறைவனை ஒரு நாளும் உங்களுக்கு முன்னு தோன்றதில்லை. அவரை பார்த்த உடனே உங்களுக்கு முகத்துல வர ஒரு உணர்ச்சி அது ஆச்சரியம். காஷ்யம் சிரிப்பு. நகைச்சுவைகள் காசியத்துல கணக்க சிரிப்பு இருக்குது. ஏளனமாக சிரிக்கிறது இருக்குது, நகைச்சுவைக்காக சிரிக்கிறது இருக்கிறது, சந்தோஷத்துக்காக சிரிக்கிறது இருக்கிறது. அப்படியான முகபாவங்கள்ல ஒன்று. அடுத்த வீரம். வீரத்தன்மையானது. நீங்கள் ஒரு செயலை செய்த உடனே உங்களுக்கு ஒரு மனதில் தோன்ற நான் இதை செய்து முடித்துட்டேன் கெட்டிக்கார பிள்ளை என்று நினைக்கிற ஒரு வீரத்தன்மையை வெளிப்படுத்துகிற முகபாவம். ரௌத்ரம் கோபம். உங்களுக்கு அடிக்கடி வரும். அம்மா பேசினா ஆசிரியர்கள் பேசினா வந்து ஒரு கோபம் வர்றது ரௌத்ரம். அந்த முகத்தோட்டம் இவ்வாறு இருக்கு. கருணா இரக்கத்தன்மையான ஒரு முகபாவம். வயோதிபர்கள் விழுந்த அவர்களை தூக்கி விடணும் என்ற ஒரு மனம் வரைக்குள்ள வாரது. பசித்தவர்களுக்கு கொடுக்க அப்படியான விடயங்களுக்கு உங்களுக்கு வார ஒரு முகத்தின் இரக்கமான தோட்டம் கருணா. சாந்தம் அமைதி நிலை. ஆலயங்களுக்கு நீங்க போனா உங்களோட மனதில் இருக்கிற பக்குவமான அமைதியான தோற்றம் சாந்தம். நவரசங்கள்ல வர மதிப்பீடுகள்ல முதலாவது சரிபிழை இடுக. கலையானது மனிதனுக்கு மகிழ்ச்சி ஊட்டும் தன்மையானது. மகிழ்ச்சி ஊட்டுறன்னு பார்த்தனாங்க. அப்ப மகிழ்ச்சி ஊட்டும் தன்மை. ரசம் கலையின் உயிர். எங்களுக்கு உடலுக்கு உயிர் முக்கியம் போல கலைக்கு ரசம் முக்கியம் என்று பார்த்திருக்கிறோம். ரசம் 7 வகைப்படும். சரியா? இல்லை, ரசம் 9 வகைப்படும் என்று தான் பார்த்தனாங்க. 7 வகைப்படும் என்றது பிழை. பயானகம் என்பது கோபம். பயானகம் என்றா பயம், கோபம் இல்லை. அப்ப அதுக்கும் பிழை. காசியம் என்பது சிரிப்பு. நாங்கள் எல்லா சிரிப்பும் பார்த்தனாங்க. காசியம் என்றா சிரிப்பு. அடுத்த அறிமுறை விடயங்கள்ல இசைக்குறியீடுகள் பற்றி பார்ப்போம். இசைக்குரிய பாடல்கள், ஸ்வரங்கள், நடன சொற்கட்டுக்கள் போன்றவற்றை தாள விளக்கத்தோடு எழுதும் போது பயன்படுத்தப்படுவது இசைக்குறியீடு. என்னது? இசைக்குரிய பாடல்கள் ஸ்வரங்கள் வாக்குறம். நடன சொற்கட்டுக்கள், நீங்கள் ஒவ்வொரு சொற்கட்டு தெய்யா அப்படியான சொற்கட்டுக்கள் போன்றவற்றை தாள விளக்கத்தோடு எழுதும் போது, தாள அங்க குறியீடோட எழுதும் போது பயன்படுத்தப்படுவதுதான் இசை குறியீடு.
அதில் முதலாவது ஒரு ஆவர்த்தன முடிவு. ஒரு ஆவர்த்தன முடிவுண்டா ஒரு தாளம், ஆதி தாளம் நீங்கள் போடுறீங்க. ஆதி தாளம் முழுமையாக போட்டு முடித்த பிறகு வார குறியீடு தான் இந்த ஒரு ஆவர்த்தத்துக்குரிய குறியீடு. 2 கோடு சரிவாக போடுவது. அடுத்தது அங்க முடிவு. அங்க முடிவுண்டா இப்போ ஆதி தாளம் பார்க்குறீங்க, அதில் லகு இருக்கு, துரிதம் 2 இருக்கு. அதில் லகுவை நீங்கள் போட்டு முடித்த உடனே போடுற குறியீடு தான் இந்த அங்க குறியீடு. லகு போட்டு முடிக்க அங்கம் போடுவீங்க, பெண்டு துரிதம் ஒருக்கா போட்டு முடிக்க அங்கம் போடுவீங்க, பெண்டு அடுத்த துரிதம் போட்டு முடிக்க ஆவர்த்தன குறியீடு போடுவீங்க. குறியில் ஸ்வரம். குறியில் ஸ்வரம் என்றால் குறுகிய ஓசையை கொண்டது. ச என்று குறுகிய ஒரு மாத்திரைக்குரிய ஓசையை கொண்டது. நெடு இல்ஸ்வரம். சா என்று நெடிய ஓசைக்குரிய குறியீட்டை குறிக்கும். அந்நிய ஈஸ்வரம். அந்நிய ஈஸ்வரம் தாய் ராகத்திலிருந்து வேறொரு மேளகத்தாவை சேர்ந்த ஸ்வரம் வந்தால் இசை குறியீட்டில் பயன்படுத்துகிறது. அதாவது இசை ஸ்வரங்கள் குறியீடுகளில் பயன்படுத்துகிற ஒரு இசை குறியீடு. கமகம். இதுக்கு பாடல் ஸ்வரங்களில் வர்ற அசைவுகளுக்காக பயன்படுத்துகிற தாளாங்க குறியீடு. லகு. வளமையாக நாங்கள் தாளங்களில் காணக்கூடிய எண்ணிக்கைக்கேற்ப மாறுபடக்கூடிய ஒரு அங்கம் லகு. ஆதி தாளத்திலேயும் ரூபக தாளங்கள் நீங்கள் கற்ற தாளங்களில் காணலாம். இப்படியான குறியீட்டை கொண்டிருக்கும். துரிதா. இது எண்ணிக்கை மாறுபடாது, 2 எண்ணிக்கை ஒப்பவும் கொண்டிருக்கும். ஆதி ரூபக தாளங்களில் நீங்கள் காணலாம். அனுதுருதா. அனுதுருதம் ஒரு தட்டுண்ட எண்ணிக்கையை குறிக்கிறது, 1 எண்ணிக்கையை குறிக்கும். கீழ்ஸ்தாயி. கீழ் சுருதியில் பாடுறது. மத்திமஸ்தாயி. கீழ் சுருதியும் இல்லாமல் மேல் சுருதியும் இல்லாமல் இடையான சுருதியில் பாடுறது. மேல்ஸ்தாயி. இது மேல் சுருதியில் பாடுறது. அதிதாரஸ்தாயி. மேல் சுருதின்னு படித்தோம், அந்த மேல் சுருதிக்கு இன்னும் மேலே உயர சுருதியில் பாடுறது தான் அதிதாரஸ்தாயி. இது காமா. இது தாளங்கள் நாங்கள் போடும்போது ஒரு மாத்திரை என்ற எண்ணிக்கை இது குறிக்குது. தாளங்கள் போடும்போது இடைவெளிகள் வரும். தாளங்களுக்கு இல்லை தெய்யா தெய்யண்டைக்குள்ள இடைவெளிகள் வர்ற இடங்களுக்காக அந்த எண்ணிக்கையை காட்டுறதுக்காக கம என்ற அடையாளத்தை போட்டு நாங்கள் அந்த தாளத்தை அட்டவணையை முழுமைப்படுத்துவோம். அப்போ கம என்றால் ஒரு மாத்திரையை குறிக்கும். கமக்கு மேலே ஒரு குத்து போட்டிருக்கு, இது செமிக்ளோன்னு சொல்லப்படுகிறது. இது தாளங்க அட்டவணையை நாங்கள் எழுதிக்கல பயன்படுத்துகிற தாளங்க குறியீடு. 2 மாத்திரைகளை இது குறிக்கும். கீழே கம 1, மேலே ஒரு குத்து போட்டு அந்த 2ஐயும் 1 1 2 எண்ணுவோம். அடுத்தது தக்கதீமி என்றது முதலாங்காலம். 4 மாத்திரைகளை குறிக்கிறது. தானா 1, கானா 1, தீனா 1, மீனா 1. 1 2 3 4 தானா கானா தீனா மீனா என்ற 4 மாத்திரைகளையும் முதலாங்காலத்தில் தக்க தீமி என்று சொல்லுவார். தக்க தீமி போட்டுட்டு மேலே ஒரு கோடு போட்டுக்கூடாது. இது 2ஆங்காலம். மேலே ஒரு கோடு போட்டால் நீங்கள் முன்னால் பார்த்த நாங்கள் 4 எண்ணிக்கை இருக்குது.
இப்போ தக்க தீமி என்று எழுதிட்டு நீங்கள் மேலே ஒரு கோடு போட்டு விட்டீங்கன்னா அது 2 ஆகிடும். 2ஆம் காலத்தில் சொல்லப்படுறது தக்க தீமி என்று சொல்லப்படுறது. முதலாவது தக்க தீமி, இது தக்க தீமி என்று 2ஆம் காலத்தில் சொல்கிறோம். மேலே ஒரு கோடு போட்டு அது 2 மாத்திரைகளாக குறைஞ்சிடும். அடுத்தது தக்க தீமி, அது மேலே 2 கோடு போட்டிருக்கு. 2 கோடு போட்டு தக்க தீமி என்று ஃபாஸ்டாக சொல்கிறது. இது 3ஆம் காலத்தில் சொல்கிறோம். இது ஒரு மாத்திரையாக முடிஞ்சு. ஒரு கோடு போட்டு 2ஆக குறைத்து இங்கே 2 கோடு போட்டு ஒரு மாத்திரையாக குறைக்கிறதுக்கு தாளாங்க குறியீட்டில் நாங்கள் பயன்படுத்துகிறோம். தாளாங்க குறியீட்டில் மதிப்பீடு, சுருக்கமான விடை தருக, லகு துருதம் ஆகியவற்றின் குறியீடுகள் தருக. நாங்கள் முன்னுக்கு பார்த்துட்டோம். எண்ணிக்கைக்கு ஏற்ப மாறுபடுற அங்கம் லகு, அது ஒன்றண்ட குறியீடு. துருதம் தட்டி திருப்புற 2 எண்ணிக்கையை கொண்டது. தக்க தீமி எனும் சொற்கட்டில் உள்ள மாத்திரைகளின் எண்ணிக்கை தானா 1, கானா 1, தீனா 1, மீனா 1. அப்போ 1 2 3 1 2 3 4 4 எண்ணிக்கையை கொண்டது. ஒரு மாத்திரையை காட்டும் குறியீட்டை தருக. தாளாங்கங்கள் எழுதிக்கல இடைவெளியை நிரப்புறத்துக்காக வர அந்த காம என்ற குறியீடு பார்த்து நாங்கள், அதுதான் ஒரு மாத்திரையை காட்டும் குறியீடு. தொடர்பு படுத்துக, ஒரு ஆவர்த்தன முடிவு. நாங்கள் பார்த்தோம், ஒரு தாளத்தை போட்டு முழுமையாக முடிச்சா எங்களுக்கு வர குறியீடு 2 கோடு போடுற ஆவர்த்தன முடிவு. அந்நிய ஈஸ்வரன் இசை குறியீட்டில் பயன்படுத்தப்படுகின்ற குறியீடு என்று பார்த்து நாங்கள் அனுதுருதம். எங்களோட முக்கியமான 3 தாளங்கங்களில் 1 லகுதுருதம், அனுதுருதம். குறியீஸ்வரம் ச என்று குறுகிய ஓசையோட சொல்றது. கமகம் ராகஸ்வரங்கள் பாடைக்கு அசைவுகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. புராண வரலாறு. திரோயா யுகத்தின் ஆரம்ப காலத்தில் மக்கள் கீழ்நிலை குணங்களாக பீடிக்கப்பட்டிருந்தனர். எனவே தேவர்கள் பிரம்மாவிடம் சென்று மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும் வண்ணம் பொழுதுபோக்கு ஒன்றை ஆக்கி தருமாறு வேண்டினர். கீழ்நிலை குணங்களண்டா போட்டி, பொறாமை, களவு, அப்படியான ஒரு கூடாத குணங்களை போட்டிருந்த மக்களை சந்தோஷம் அடையக்கூடியதாக செய்கிறதுக்கு ஒரு பொழுதுபோக்கு ஒன்றை ஆக்கித்தர சொல்லி தேவர்கள் போய் பிரம்மாவிடம் கேட்டார்கள். பிரம்மா இருக்கு, யசூர், சாமம், அதர்வனம் என்ற 4 வேதங்களையும் எடுத்து, அந்த 4 வேதத்தோடையும் இருக்குது, 4 வேதங்களையும் எடுக்கப்பட்டு அதிலிருந்து முதலாவது இருக்குலிருந்து இசையோடு பாடப்படும் பகுதிகளையும், யசூர்லிருந்து அபிநயங்களையும், சாமத்திலிருந்து இசையையும், அதர்வனத்திலிருந்து ரசம், நாங்கள் முதல் படித்த நவரசங்களையும் எடுத்து 5வது வேதமாகிய நாட்டிய வேதத்தை படைத்தார். பிரம்மா 5வது வேதமாகிய நாட்டிய வேதத்தை 5வது வேதமாக படைத்திட்டார். அவர்கள் கேட்டதுக்காக படைத்த நாட்டிய வேதத்தை முதல் பரத முனிவருக்கு உபதேசித்தார். பரதர் தனது 100 பிள்ளைகளுக்கு பயிற்சி அளித்தார். பிரம்மதேவனின் ஆணைப்படி நாட்டியத்தை பரத முனிவர் கைலயங்கிரியில் சிவபெருமான் முன்னிலையில் அரங்கேற்றினார். பிரம்மாவால பரத முனிவருக்கு உபதேசிக்கப்பட்டதை பரதர் தன் 100 பிள்ளைகளுக்கு பயிற்சி அளித்து
அதை பிரம்மதேவன் ஆனப்படியே சிவபெருமான் முன்னிலையில கைலியங்கிரியில அரங்கேற்றிட்டார். சிவனும் அதனை பார்த்து மகிழ்ந்து தனது கணத்தலைவரான தண்டு முனிவரை கொண்டு தாண்டவத்தை பரத முனிவருக்கு கற்பித்தார். அப்ப தண்டு முனிவரால தாண்டவம் கற்பிக்கப்பட்டது. பார்வதி பூவுலக மன்னன் பானாசுரனின் மகள் உசைக்கு லாசியத்தை கற்பித்தார். உசை அத துவாரகையின் இடையர்குல பெண்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இடையர்குல பெண்கள் சௌராட்சிர பெண்களுக்கு கற்றுக் கொடுத்தனர். இவ்வாறு கடவுளர்களால் பாரம்பரியமாக கற்றுக் கொடுக்கப்பட்ட இக்கலை வடிவம் இன்று பூலோகத்துல கொண்டு வரப்பட்டது. அதுக்கான மதிப்பீடு 5வது வேதமாக கொள்ளப்படுவது எது? முதல் பார்த்து நாங்கள் 4 வேதத்திலிருந்து நாட்டிய வேதத்தை 5வது வேதமாக பரதர் உபதேசித்தார் பிரம்மா. என்ன அடுத்தது சாம வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டது இசை என்று பார்த்த நாங்கள். பரதரின் பிள்ளைகள் எத்தனை பேர்? 100 என்று பார்த்த நாங்கள். தண்டு முனிவர் தாண்டவம் எனும் நடனத்தை பரத முனிவருக்கு கற்பித்தார். பார்வதி லாசியத்தை உசை என்பவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்.